Hi friends, நான் Varadharaja. Welcome to my channel Wisdom Vibes. ஒரு ஏழை விவசாயியோட மகன் வந்து இந்தியால பெரிய கிரிக்கெட் பிளேயரா ஆக முடியுமா அப்படின்னு வந்து கேட்டா நிறைய பேர் வந்து முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவரு பிறந்ததுலேருந்தே முதல்ல ஏழை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிரிக்கெட்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்படுது. இன்ஃபேக்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. பட் ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு டேலண்டட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எவ்வளோ அட்வர்சிட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணி நீங்கள் உங்களால் ஃபேமஸ் ஆக முடியும், ப்ளஸ் இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பர்சனாலிட்டி இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமில் விளையாடிட்டு இருக்காரு. அவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஷாமி. எஸ், நேற்றைய மேட்ச்சில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு ஹேட்ரிக் எடுத்த முகமது ஷாமியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முகமது ஷாமியோட கதையை நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். அதாவது போத் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை பார்த்துருக்காரு. ஸோ அந்த மிகப்பெரிய சரிவை பார்த்தாலுமே அந்த சரிவு வந்து அவருடைய மென்டல் ஸ்டேட்டை அஃபெக்ட் பண்ண விடாம அவர் எப்படி அதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பியும் சக்ஸஸ்ஃபுல் ஆனாரு அப்படின்ற ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? ஸோ நம்ம கதையோட ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3rd September 1990 அம்ரோஹா உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற ஒரு கிராமத்தில் முகமது ஷாமி அப்படின்றவர் வந்து ஒரு குழந்தையா பிறக்கிறாரு. அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தௌசிஃப் அலி. ஸோ அவங்க அப்பா வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு விவசாயி. ஸோ விவசாயி அப்படின்ற போதே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய ஃபேமிலியோட ஸ்டேட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். ஸோ முகமது ஷாமிக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பேர் இருக்காங்க. அதாவது முகமது ஷாமியோட 2 அண்ணங்க இருக்காங்க, பிளஸ் அவருக்கு ஒரு தங்கையும் இருக்காங்க. ஸோ முகமது ஷாமி அவங்களுடைய அண்ணனும் 3 பேருமே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆசை. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். குறிப்பா பிடிச்சதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இருக்காரு இல்லைங்களா தௌசிஃப் அலி, அவர் வந்து சின்ன வயசுல ஃபுல்லாக ஃபாஸ்ட் பவுலிங் தான் பண்ணிட்டு இருப்பாராம். ப்ளஸ் அவர் வந்து லோக்கலாக வந்து இந்த கல்லி கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க கிராமத்தில் விளையாட கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறது வந்து முகமது ஷாமி சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்காரு. அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனால இவருமே வந்து ஃபாஸ்ட் பவுலர் ஆயிட்டாரு. ஸோ 3 பேருமே வந்து பயங்கரமாக ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ரெகுலராக வந்து இவங்க கூட மேட்சஸ் ஆட போயிட்டு இருப்பாராம். ஸோ மேட்சஸ் ஆடும்போது ப்ளஸ் மேட்சஸ் இவங்க விளையாடுறத பார்க்க போகும்போது இந்த 3 பேரில் குறிப்பாக முகமது ஷாமியோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குமா. ப்ளஸ் அவருடைய பேஸும் சரி, அவருடைய டெட் லென்த்தும் சரி, யாக்கர் போடுறதும் சரி பயங்கரமா போடுவாராம், நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாராம். ஸோ இந்த அளவுக்கு டேலண்டடா இந்த பையன் இருக்கானே, கண்டிப்பா இவனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஸோ நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒரு உதவி செய்யணும், ஒரு கிரிக்கெட் அகாடமியில சேர்த்து விடணும் அப்படின்னு வந்து நினைச்சாரு. ஸோ அதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த கிரிக்கெட் அகாடமி அதோடைய கோச் யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்ருதீன் சித்திக் அப்படின்ற ஒரு கோச். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட இவங்க கிராமத்திலேருந்து 22 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணுமா. யோசிச்சு பாருங்க, டெய்லியும் 22 கிலோமீட்டர் போயிட்டு 22 கிலோமீட்டர் திரும்பி வரணுமா. ஸோ அந்த கோச் கிட்ட வந்து போயிட்டு முகமது ஷாமியை வந்து சேர்த்து விடுறாரு. அந்த கோச் வந்து சொன்ன விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காசெல்லாம் மறந்துடுங்க, காசு எனக்கு தேவையில்லை, உங்கள் பையன் வந்து சூப்பராக போலிங் போடுறான், 15 வயசு ஆகுது, கண்டிப்பாக பெங்காலோட அண்டர் 19 டீமில் வந்து யூபியோட அண்டர் 19 டீமில் வந்து இவனை செலக்ட் பண்ண வைக்கிறேன், ஸோ அதுக்குண்டான ட்ரைனிங் நான் இன்னிலேருந்தே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் கடினமாக வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 1 வருஷம் டெய்லியும் 44 கிலோமீட்டர் மேலே கீழே போயிட்டு வந்து டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட ட்ரைனிங் மிஸ் பண்ணாமல் எவ்வளோ உடம்பு வலி இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரைனிங் பண்ணிட்டு இந்த ஃபைனல் டே வருது. ஃபைனல் டே என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூபியோட அண்டர் 19 செலெக்ஷன்ஸ் வருது. ஸோ யூபியோட அண்டர் 19 செலெக்ஷன்ஸில் வந்து முகமது ஷாமியை வந்து போய் போலிங் போட சொல்கிறாங்க. போலிங் போட்டு பயங்கரமாக கலக்குறாரு. இவர் போலிங் போட்டு எல்லா ஸ்டெம்பெல்லாம் எகிருது, ஒரு பேட்ஸ்மேன்னாலும் விளையாட முடியல. ஸோ அப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அங்கே வந்து நிற்கிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிற்குது. ஸோ அந்த பாலிடிக்ஸ்னால என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த மாதிரி முகமது ஷாமியை செலக்ட் பண்ணாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்க திரும்பி வாங்க, நெக்ஸ்ட் இயர் வந்து செலெக்ஷனுக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதை பார்த்து அவங்களுடைய கோச் வந்து பயங்கர கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா முகமது ஷாமி கிட்ட கிளியரா சொல்லிடுறாரு, இந்த மாதிரி யூபியில் இருந்தால் உன்னால் வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியாது, நீ வந்து கேல்கட்டா போயிடு. ஸோ கேல்கட்டா போயிட்டு ஏதாவது ஒரு கிரிக்கெட் அகாடமிலையோ இல்லை ஏதாவது ஒரு கிளப்லையோ சேர்ந்து விளையாடு அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஸோ அவங்க அப்பா கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு முகமது ஷாமி யூபியிலேருந்து எங்கே ஷிஃப்ட் ஆகுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலுக்கு போகிறாரு. ஸோ பெங்காலில் வந்து கேல்கட்டாவில் டெலோசி அத்லெட்டிக் கிளப் அப்படின்ற ஒரு கிளப்ல வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த கிளப்ல வந்து விளையாட ஆரம்பிச்சு அங்கேயுமே வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அகெயின் வந்து அந்த இடத்துல ஒரு பர்சனாலிட்டியோட பார்வையை வந்து முகமது ஷாமி மேல விழுது. அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுடைய தலையெழுத்துல நீங்க இதுதான் ஆகணும் அப்படின்னு இருந்திருந்தா, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தின் மேல உண்மையான அன்பு இருந்ததுன்னா
கம் வாட்மே என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே உங்களுக்கு தேவையான ஆட்கள் உங்களை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து முகமது ஷாமியை மீட் பண்ணியிருக்காரு. அவர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேபரபிரதா தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனாலிட்டி. அவர் வந்து ஏற்கனவே இந்தியாவுக்கு விளையாடின ஒரு பிளேயர். ஸோ அவர் வந்து இப்போ எந்த வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆஃப் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்கால். ஸோ அவர் வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. ஸோ பெங்கால்லையும் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் முகமது ஷாமியோட போலிங்லாம் பார்த்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு என்ன பண்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீ வந்து இந்த அத்லெட்டிக் கிளப்ல இருந்து வந்துட்டு என்னுடைய டவுன் கிளப்ல வந்து விளையாடு. ஸோ என்னுடைய டவுன் கிளப்ல விளையாடுறதுக்கு வந்து உனக்கு 75,000 ரூபாய் உனக்கு சம்பளமா கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் முகமது ஷாமி கிட்ட தங்குறதுக்கு வீடு இல்லையா. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து வெளியே எங்கேயும் போய் தங்காத, என்னோட வீட்டிலே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனசுல சொல்லியிருக்காரு. ஸோ சொன்ன உடனே முகமது ஷாமி அவருடைய வீட்டிலே தங்கியிருக்காரு. அங்கிருந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்பதான் வந்து ஈடன் கார்டன்ஸ்ல வந்து பிராக்டிஸ் போயிட்டு இருந்தது. ஸோ ஈடன் கார்டன்ஸ்ல பிராக்டிஸ் போயிட்டு இருக்கும்போது அப்போ சௌரவ் கங்குலி வந்து பீக் ஃபார்ம்ல இருந்தாப்ல. ஸோ சௌரவ் கங்குலியும் கால்கட்டா பிரின்ஸ் ஆஃப் கால்கட்டா அவர் அங்க இருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து நெட் பவுலரா வந்து முகமது ஷாமி போலிங் பண்ணியிருக்காரு. ஸோ முகமது ஷாமியோட போலிங்ல வந்து ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு சௌரவ் கங்குலி. அவரை பார்த்த உடனே என்ன பண்ணியிருக்காரு, சௌரவ் கங்குலி நேரா செலக்டர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த பையன் ஒரு நாள் மிகப்பெரிய பையனா வருவான், ஸோ மிகப்பெரிய பிளேயரா வருவான், இவனை வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. ஸோ அவர் போயிட்டோன்னா திரும்பியும் வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கிறாங்க. திரும்பியும் பெங்காலோட அண்டர் 22ன்ற இதுல வந்து செலெக்ஷன்ஸ் நடந்து திரும்பியும் வந்து அதே பிரச்சனை, பாலிடிக்ஸ்ன்ற பிரச்சனையில இவரை வந்து செலக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ வந்து மிக கோவம் வந்தது யாருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தேபபிரதா தாஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்து ஒன் ஆஃப் த செலக்டர்ஸ் இருக்காரு, சபர்பன் பானர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலக்டர் இருக்காரு. அந்த செலக்டர் கிட்ட போயிட்டு தேபபிரதா தாஸ் பேசிட்டு இங்க பாரு, இந்த பையனோட போலிங் போட்டு ஏன் இந்த பையனை செலக்ட் பண்ணலன்றது ஒரு ரீசன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அப்படி கேட்ட உடனே என்ன பண்றாருன்னா, முகமது ஷாமியை வந்து போலிங் போட சொல்லியிருக்காங்க. போலிங் போட்டு திரும்பியும் வந்து சூப்பரா போலிங் போட்ட உடனே அவருக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. பெங்காலோட அண்டர் 22 டீம்ல வந்து முகமது ஷாமியை வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ இவரோட ரஞ்சி ட்ராஃபி டெபியூ எப்போ ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெங்கால் டீமுக்கு 2010 இவர் வந்து ரஞ்சி ட்ராஃபியில் டெபியூ பண்ணுறாரு. ஸோ டெபியூ பண்ண சீசன்லேருந்தே இவர் வந்து சூப்பராக விளையாட ஆரம்பிக்கிறாரு. விளையாட ஆரம்பிச்சுன்னு முகமது ஷாமி ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு தினம் வருது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 2012 இந்தியன் ஏ டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு டிராவல் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு போகிற டீமில் வந்து முகமது ஷாமியோட பேரை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. இன்க்ளூட் பண்ணி அங்கே நடக்கிற டெஸ்ட் மேட்சஸில் வந்து ஒரே மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. எடுத்துட்டு அதோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம பேட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல சேத்தேஸ்வர் புஜாராவோட சேர்ந்து ஒரு மேட்சையே சேவ் பண்றதுக்காக லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட 73 ரன் பார்ட்னர்ஷிப் நின்னுருக்காரு. ஸோ அந்த மேட்ச் வந்து சேவும் பண்ணியிருக்காங்க, அந்த சீரீஸ் வந்து வின்னும் பண்ணியிருக்காங்க. ஸோ முகமது ஷாமி அப்படின்ற ஒரு பிளேயரோட பார்வை வந்து இந்தியன் செலக்டர்ஸ் மேல வருது. ஸோ இந்தியன் செலக்டர்ஸ் மேல விழுந்து கடைசியா இந்தியன் டீம்ல வந்து செலக்ட் பண்றாங்க. அவர் செலக்ட் பண்ண தினம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 6th January 2013. ஸோ 6th January 2013 பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு மேட்ச்ல தான் முகமது ஷாமி டெபியூ பண்றாரு. அந்த மேட்ச்ல தான் புவனேஸ்வர் குமாரும் டெபியூ பண்றாரு. ஸோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப லோ ஸ்கோரிங் மேட்ச். அந்த மேட்சே வந்து பயங்கரமா இருக்கும். பயங்கரமா ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல ரெண்டு பேரும் போலிங் போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 ஓவர் முகமது ஷாமி போடுவாரு. ஃபர்ஸ்ட் 4 ஓவருமே மேட் இன். ஸோ பயங்கரமான ஒரு கைத்தட்டல் எல்லாருமே கொடுப்பாங்க. அந்த மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா 10 ஓவர் போட்டு 23 ரன் தான் கொடுப்பாரு, ஒரு விக்கெட் எடுப்பாரு. சோ விக்கெட் எடுத்து நான் வந்து ஒரு மிக சிறந்த பவுலர் இந்த இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்லயும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவருடைய கேரியர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் டெபியூ பண்ணாரு. டெஸ்ட் டெபியூ வந்து நவம்பர்ல பண்ணாரு. நவம்பர்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக பண்ணாரு. அதுக்கப்புறம் T20 டெபியூ பண்ணாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது பேரலா இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா IPL அப்படின்ற ஒரு ஆக்ஷன் வருது. ஸோ IPL ஆக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் யாரு முகமது ஷாமியை செலக்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி டேர்டெவில்ஸ் அப்படின்ற ஒரு டீம் வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ டெல்லி டேர்டெவில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த காலம். முகமது ஷாமி என்னதான் போலிங் போட்டாலுமே அவங்க வின் பண்ணவே முடியல. சோ வின் பண்ணாம தோத்து போயிட்டனால டெல்லி டேர்டெவில்ஸ்ல இருந்து அவரை ரிலீவ் பண்றாங்க. ரிலீவ் பண்ணிட்டு திரும்பி இன்னொரு சீசன் வந்து முகமது ஷாமியை செலக்ட் பண்றாங்க. திரும்பி ரிலீவ் பண்ணிட்டு திரும்பி அவரை வந்து யார் எலெக்ஷன்ல எடுக்கிறாங்க, ஏலத்தில் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாப் அப்படின்ற ஒரு டீம் எடுக்கிறாங்க. ஸோ 2019 வரைக்கும் கிங்ஸ் 11 பஞ்சாப்க்கு தான் அவர் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ IPL வந்து ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. இதெல்லாம் அவருடைய ப்ரொஃபஷனல் ஃப்ரண்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதாவது ப்ரொஃபஷனலி வந்து பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப கஷ்டங்களை தாண்டி தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நிறைய செட்பேக்ஸ், நிறைய பாலிடிக்ஸ். பட் எத்தனை பாலிடிக்ஸ் இருந்தாலுமே அங்க வந்து அவருக்கு உதவி பண்றதுக்கு உண்டான ஆட்கள் இருந்தாங்க. ஏன்னா அவரை காப்பாற்றி விட்டது ஒரே ஒரு விஷயம் தான், அவருடைய டேலண்ட். அதாவது அவருடைய டெடிகேஷன் அண்ட் டேலண்ட், அந்த ஸ்போர்ட்டின் மேல வச்சிருக்கிற டெடிகேஷனை பார்த்துட்டு தான் மத்தவங்க எல்லாமே இவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சோ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவருடைய பர்சனல் லைஃப்ல வந்து IPL ஒரு சியர் லீடரா இருந்தாங்க.
ஹசீன் ஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு. ஸோ அவங்கள வந்து லவ் பண்றாரு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஹசீன் ஜஹானுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்தது, ஆல்ரெடி 2 குழந்தைகள் இருந்தது. பட் இருந்தாலுமே முகமது ஷாமி வந்து உண்மையா லவ் பண்ணனால அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு இவருக்கு ஒரு பெண் குழந்தை வந்து பிறகுது. ஒரு மாதிரி நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது அவர் வாழ்க்கையே சந்திச்ச மிகப்பெரிய அடி அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்போ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 9th March 2018 ஹசீன் ஜஹான், அதாவது அவருடைய வைஃப் வந்து முகமது ஷாமி மேல ஒரு எஃப்ஐஆர் லான்ச் பண்றாங்க. அந்த எஃப்ஐஆர்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப டொமெஸ்டிக் அபியூஸ் பண்ணாரு, என்னை வந்து பயங்கரமா அடிச்சாரு, அசிங்கமா திட்டினாரு, என்னை வந்து ஒரு ரூம்ல வந்து போட்டுட்டு பயங்கரமா அடிச்சாரு. அதே மாதிரி இவருக்கு வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ், இலிசிட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கு. ஸோ அதனால வந்து என்னை கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே முகமது ஷாமி என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, பிசிசிஐ வந்து அவங்களுடைய கான்ட்ராக்ட்ல இருந்து நீக்குறாங்க. நீக்கிட்டு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் வந்து நான் உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ முகமது ஷாமிக்கு அவருடைய வாழ்க்கையை இருண்டு போன காலம் இதுதான் அப்படின்னு வந்து சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில அடிபட்டு உதப்பட்டு இத்தனை பாலிடிக்ஸ் எல்லாம் சந்திச்சு ஒரு சக்சஸ்ஃபுல் போலரா வந்து இந்தியாவுக்கு விளையாடுறதே வந்து ஒரு பெரிய விஷயம். சோ அந்த இந்தியாவுக்கு விளையாடும் போது பீக் ஆஃப் த கெரியர்ல இருக்கும்போது உங்க கூட இருக்கிறவங்க, அதாவது உங்களுடைய வைஃபே வந்து உங்க மேல ஒரு பொய்யான புகார் வந்து கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் முகமது ஷாமி மாட்டினாரு. பட் லேட்டர் ஆன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் முகமது ஷாமிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் தீர்ப்பளிக்குது. தீர்ப்பளிச்ச உடனே திரும்பி பிசிசிஐ ஃபர்ஸ்ட் வேலையா என்ன பண்றாங்கன்னா, முகமது ஷாமியை திரும்பி கான்ட்ராக்ட்ல இன்க்ளூட் பண்றாங்க. பிளஸ் 2015 வேர்ல்டு கப்புக்கும் செலக்ட் பண்றாங்க. ஸோ 2015 வேர்ல்டு கப்லயும் அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ரெகுலரா போயிட்டு இருந்து இப்போ நடந்துட்டு இருக்க வேர்ல்டு கப்ல எஸ்பெஷலி நேத்து மேட்ச் தான் அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடினாரு, ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மேட்ச். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் வந்து செட் பண்ணாரு. அதாவது நேத்து மேட்ச்ல ஒரு ஹேட்ரிக் எடுத்தாரு. ஸோ இந்தியன் பவுலர்ஸ் யார் யாரு ஹேட்ரிக் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வேர்ல்டு கப்ல எடுத்தது ஹேட்ரிக் 2 பேர் தான். ஒன்னு வந்து முகமது ஷாமி, இன்னொன்னு வந்து சேத்தன் சர்மா அப்படின்ற ஒரு பர்சன் தான் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த 2 பவுலர்ஸ் மட்டுமே தான் இந்தியன் 50 ஓவர் வேர்ல்டு கப்ல வந்து ஹேட்ரிக் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முகமது ஷாமியோட கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனை அடிகள் வாங்கினாலுமே உங்களுடைய டெடிகேஷன் அண்ட் ஃபோக்கஸ் உங்களுடைய கலையின் மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. அதே மாதிரி பர்சனலியும் கூட உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரலாம். பட் ஆனால் உங்களுக்கு எந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்களோ, நீங்கள் கரெக்டான ஆளாக இருந்தால் கண்டிப்பாக எத்தனை ப்ராப்ளம் வந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணிட்டு நீங்கள் பெரிய ஆள் ஆக முடியும். அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முகமது ஷாமி. ஸோ நம்மளுடைய முகமது ஷாமி மேலும் நிறைய மேட்சஸ்ல வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுக்கணும், குறிப்பா நிறைய ஹேட்ரிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன். சோ फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. அதே மாதிரி முகமது ஷாமியோட லைஃப்ல இருந்து நீங்க எந்த விஷயத்தை கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், என்னுடைய சேனலுடைய பேரு விஸ்டம் வைப், மறக்காம அழுத்திடுங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைபர். சோ மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். Until then, it's me Varadharaja signing off. Thank you. Bye.